ஹலோ எவ்ரிவான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு சேனலில் நான் டெக்னிக்கல் வீடியோ. இது என்னென்னா ஆக்டாஃபிக்ஸில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், காப்பி ட்ரேடிங்கு 1 மந்த்தாக. ஸோ அதில் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் பண்ணுங்கள். இதில் நீங்கள் நினைக்கலாம் எஸ்எம்சி வந்து ஓனாக சொல்லி கொடுத்துட்டு ஏன் காப்பி ட்ரேடிங் மற்றவங்கள மாதிரின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ட்ரேடிங்கில் வரும்போது இங்கே இன்வெஸ்ட் பண்ண மணி எல்லாமே என்னோடய ஓன் மணி, சரிங்களா? என்னோடய பாக்கெட் மணி, வீட்டில் வாங்கின சேவிங்ஸு, இது எல்லாமே சேர்த்து தான் நான் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணேன். அந்த மாதிரி நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா இந்த காப்பி ட்ரேடிங்கில் ஜாயின் பண்ணலாம். தட் மீன்ஸ் கன்சிடர் பண்ணலான்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மணி உங்களோட சேலரியிலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பாக்கெட் மணியாக இருக்கலாம் உங்களுக்கு, இல்லை சேவிங்ஸாக இருக்கலாம், வாட் எவர். இந்த காப்பி ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசனே ஒரு பேசிவ் இன்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், சரிங்களா? நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்கிட்ட தான் ஜாயின் பண்ணணுன்றது கிடையாது. நீங்கள் காப்பி ட்ரேடிங் எங்கேனாலும் போய் ஜாயின் பண்ணலாம். எங்கே உங்களுக்கு பர்சன்டேஜ்ன்றது நல்லா தராங்க அண்ட் ப்ராப்பபிலிட்டி, அதாவது அவ்வளோ சீக்கிரம் லாஸ் ஆகாமல் கேரண்டியாக மேக்ஸிமம் எவ்வளோ தராங்க. நான் ஆனஸ்ட்டாக சொன்னேன்னா, நம்ம என்ன தான் காப்பி ட்ரேட் பண்ணாலுமே, என்ன தான் சேஃபாக பண்ணாலுமே மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறோம், ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில். ஸோ ரிஸ்க் எந்த அளவுக்கு இருக்குன்றது ட்ரேடர்ஸ் உங்களுக்கே தெரியும். என்னால் அப்படி இருந்துமே 90% என்னால் கேரண்டியாக கொடுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ 10% ரிஸ்க் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஸ்கேல்பிங். ஸோ பர் மந்த்துக்கு 10-20% அப்படின்றது டார்கெட்டு. கமிஷன் அப்படின்றது 50%. மினிமம் டெபாசிட் முன்னாடி சொன்ன மாதிரி $200, ஓகேங்களா? ஸோ விச் மீன்ஸ் எங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு $1000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் $200 அப்படின்றது ஒரு மந்த்துக்கான ப்ராஃபிட்டு, ஓகேங்களா? 20%. ஸோ அந்த 20%ல் $100 அப்படின்றது 10% உங்களோட ப்ராஃபிட்டு. மீதி இருக்கக்கூடிய $100 10%ன்றது என்னோடய ப்ராஃபிட், ஓகேங்களா? என்னோடய கமிஷன் அது. ஸோ இது இப்படி தான் ஒர்க் ஆகும். இது நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அண்ட் இது எப்படி நீங்கள் இதோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இது எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணுன்ட்டு. அண்ட் பிஃபோர் தட் இதோடைய டீட்டெயில், இந்த பர்ஃபார்மன்ஸோட டீட்டெயிலான ஒரு டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு காட்டுறாருங்க. ஓகே, ஸோ இது என்னுடைய அக்கௌண்ட்டு, என்னுடைய ஐடி இது JustFXYTன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது முன்னாடி சொன்ன மாதிரி 200. இங்கே போட்டிருக்கோம் $100 சொல்லிட்டு, ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது $200. மினிமம் 200க்கு கீழே பண்ணாதீங்க, அது அக்கௌண்ட் லாஸ் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். ஓகே, ஸோ இதில் இது ஆல்மோஸ்ட் இந்த ஒரு ட்ரேடிங்ன்றது காப்பி ட்ரேடிங் ஆரம்பித்து 1 மாதம் ஆச்சு. போன மாதம் 18ஆம் தேதி ஆரம்பிச்சது மண்டே. இந்த மாதம் 18 முடிஞ்சு ஆல்மோஸ்ட்டு 6 ஒர்க்கிங் டேஸ் ஆகிடுச்சு இல்லையா? 7 டேஸ் ஆகிடுச்சு என்னோட சேர்த்து. ஸோ இந்த 1 மந்தில் நான் பண்ண ப்ராஃபிட் அப்படின்றது எங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து 22.53%. தட் மீன்ஸ் $200 டெபாசிட் பண்ணிவிட்டு அதில் ப்ராஃபிட் பண்ணதுன்றது $22, ஓகேங்களா? 44 கிட்ட பண்ணியிருப்பேன், ஓகேங்களா? ஸோ 1 மந்தில் எப்படி 10-20% இருக்கே, இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் அப்படின்னா, அதாவது பர்சன்டேஜ் நான் சொல்கிறேன். அமௌண்ட்டு நம்ம சின்ன அமௌண்ட்டு தான், ஆனால் பர்சன்டேஜ் பார்த்தா பெருசாக இருக்குல்ல. நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம், லைக் பெரிய ப்ராஃபிட்டாக இருக்குது, பெரிய பர்சன்டேஜாக இருக்குது, ரிஸ்கியாக இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் பண்ணுறது எல்லாமே ஸ்கேல்பிங்கை பொறுத்த வரைக்குமே ஒரு மாதத்தில் அக்கௌண்ட்டே டபுள் ஆக்கலாம், ட்ரிபிள் ஆக்கலாம், ஓகேங்களா? ஸோ ரிஸ்க்கும் இருக்குது, பண்ணணுன்னு நினச்சா அப்படி பண்ணலாம். 10-20% அப்படின்றது ஸ்கேல்பிங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய மணியே கிடையாது, ஓகேங்களா? ஸோ இது சேஃப் எக்ஸ்ட்ரீம்லி. அண்டு இதுவும் நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக பண்ண முடியாது. லைக் எப்படின்னா ஒரு மாதமாக ஈஸியாக 10-20% ஈஸி கிடையாது. ஏன்னா அதில் ட்ரா டவுன் இருக்குது, அப்புறம் நியூஸ் டைமில் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா? அதனால் பட் ஆனால் இது வந்து நம்மளுடைய ஓன் மணி, எல்லாமே 100% ட்ரா டவுன் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அப்போது இதில் நம்ம இஷ்டம் தான், நம்ம இஷ்டத்துக்கு ட்ரேட் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் 10-20% மேட்டரே கிடையாது, சேஃப்லி. ஓகே, ஸோ இதோடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பாருங்கள் அண்ட் ட்ரேட்ஸை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அண்ட் இதில் வந்து EURUSD மட்டும் தான் ட்ரேட் எடுக்கிறது, அதில் 0.01ன்னு சொல்லிட்டு $200 இருக்குது. அண்ட் இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஈச் ட்ரேடுக்கு எவ்வளோ க்ளோசிங் இருக்குதுன்னு சொல்லி. எங்கள் அமௌண்ட் எல்லாமே ப்ராஃபிட் எல்லாமே பாயிண்டில் இருக்க 37, 36, அப்புறம் $8 அப்படின்ட்டு $0.8. இது எல்லாமே இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய மணி கம்மி, அதனால் லாட்டு கம்மியாக இருக்குது, சரிங்களா? அதையும் நான் வச்சுக்கோங்க.
நீங்கள் ஓவராலாக பார்க்க வேண்டியது பர் மந்த்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அக்கௌண்ட்லேருந்து குரோ ஆகுது, அக்கௌண்ட்டுடைய அதாவது $100 என்னோடய அக்கௌண்ட்டு, $200 $300 கம்மி அப்படின்றத பார்க்க வேண்டாம். பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்றது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட். ஓகே, அண்ட் ஆல்சோ இதில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றது ஒரு குரூப் இருக்குது, ஜஸ்ட் எஃப்எக்ஸ் காப்பி ட்ரேடிங் சொல்லிட்டு. அந்த குரூப்பும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. அதிலே உங்களுக்கு தெளிவாக போட்டிருக்கோம் நீங்கள் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணால் லைக் ஒரு பிடிஎஃப் மாதிரி இருக்கும் சரிங்களா. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதெல்லாமே நீங்களே உங்களோட ஆக்டாஃபெக்ஸில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணாலே தெரியும் ஓகேங்களா. என்னுடைய காப்பி ட்ரேடிங்கில் போய்ட்டு ரேட்டிங்கில் போனீங்கன்னா ஜஸ்ட் எஃப்எக்ஸ்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் உங்களுக்கு கிட்ட காட்டிடும் ஓகேங்களா. என்னுடைய ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த ஆக்டாஃபெக்ஸ்ன்னு கிடையாது, இதில் ரிஸ்க் ஸ்கோர்னு சொல்லி ஒன்று இருக்குது. தெரிஞ்சவங்க இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். என்னென்னா இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கார்பரேட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ரிஸ்க்குன்னு சொல்லி போட்டுட்டு 6 இங்கே போட்டு பார்த்தீங்களா, 1 to 2 லோ ரிஸ்க்கு, 3 to 4 மீடியம் ரிஸ்க்கு, 5 to 6 ஹை ரிஸ்க்கு. ஸோ எனக்கு நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எனக்குன்னு கிடையாது, யாருக்காக இருந்தாலும் சரி 5 to 6% சொல்லிட்டு போட்டு 5 to 6ன்னு போட்டுட்டு அந்த ரெட் கலரில் ஹை ரிஸ்க்குன்னு சொல்லி காட்டும். நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ண அது கம்மியாகிட்டே வரும் ஓகேங்களா. ஸோ நான் ஒரு மாதம் தான் இருக்குது, ஆல்மோஸ்ட் 42 நாள் ஆயிருக்கேன் இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ அதுக்குள்ளேயுமே எனக்கு வந்து இங்கே 3% அதாவது 3 to 4ன்னு சொல்லி மீடியம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது சீக்கிரமாகவே இது க்ரீன் கொண்டு வந்துடுவேன். அண்ட் தட் விச் மீன்ஸ் என்னென்னா இங்கே ரிஸ்க்கு கம்மின்னு அர்த்தம் காப்பி ட்ரேடிங்கில். ஓகே இது நீங்கள் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குரூப் டெலிகிராம் குரூப் அப்படின்றது ஜென்ரல் குரூப், ட்ரேடிங் கான்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பு. அண்ட் இது காப்பி ட்ரேடிங் ஓகேங்களா. ஸோ இதுதான் சொன்னேன் இல்லையா, போன மாதம் 18ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணது இந்த காப்பி ட்ரேடிங் ஆக்டாஃபெக்ஸில். நீங்கள் பாருங்கள், ஸோ 18ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் 18 இங்கே வரும்போது 23% கிட்ட இருக்கா. ஸோ ஒரு மாதத்தில் 23% ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், $46. ஸோ 18 இன்றைக்கி டேட் என்ன 26, ஆல்மோஸ்ட் முன்னாடி சொன்ன மாதிரி 7 days ஒர்க்கிங் டேஸு. அந்த 7 daysல ஸோ அந்த 7 daysல ஆல்மோஸ்ட் எவ்வளோ 12% கிட்ட கெயின். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நீங்கள் பார்த்தாலே தெரியும், அது நல்லா போயிட்டுருக்கா எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ இதில் கூட நீங்கள் $200 கிடையாது, இதில் நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மணி அப்படின்றது உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும். லாஸ் ஆச்சு அப்படின்னா ஓகே இட்ஸ் ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான மணியாக தான் இருக்கணுமே தவிர இதை நம்பி மட்டுமே உங்களுடைய ஹோல் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இருக்க வேண்டாம் சரிங்களா. ஸோ இதில் பிடிஎஃப் காட்டுறேன் பாருங்கள் இந்த குரூப்பில். ஸோ இந்த குரூப் நீங்கள் வந்தீங்கன்னா இதோட குரூப்போட லிங்க்கும் நாங்கள் அந்த யூடியூப் சேனல்லே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதில் நீங்கள் மேலே பின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே நீங்கள் பிசி மூலிமா ஆக்டாஃபெக்ஸ் காப்பி ட்ரேடிங்கில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பிடிஎஃப் இது. ஸோ இந்த பிடிஎஃபை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா A to Z உங்களுக்கு எல்லாமே இதுலேயே சொல்லிவிடும் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிவிட்டு. இன்கேஸ் நீங்கள் மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா மொபைல் யூசர்ஸ்க்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கோம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம். ஓகே ஜாயின் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய அக்கௌண்ட்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பர்டிகுலராக உங்களுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் ஆக்டாஃபெக்ஸ் காப்பி ட்ரேடிங்னு சொல்லிட்டு. உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் கூட இங்கே பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் இங்கே ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் பிக்கில் பார்த்துட்ருக்கீங்களே இந்த மாதிரி ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் இங்கே கெயின்ஸ் பார்த்தாலே தெரியும், இங்கே பார்த்து போட்டுருக்கலாம் கெயினு. ஸோ இந்த மாதிரி கெயின்ன்றது இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இது லாஸ்ட்டாக போடுறது 31.08 22ஆம். ஸோ கைஸ் இது வந்து ஒரு குயிக் வீடியோ. நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ என்னோடய கான்டாக்ட் லிங்க் அப்படின்றது இந்த டெலிகிராம்லேயே இருக்கும். நீங்கள் இந்த சேனல் போனீங்க அப்படின்னா பர்சனல் சேட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய பர்சனல் சேட் வரும். ஸோ நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்கள்கிட்ட லைக் ஹெல்ப் பண்ணுறேன் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஓகே ஸோ தேங்க்யூ.